தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான நண்பர் சொந்தங்களே, இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக இருதய மேரி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். மேலும் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற சங்கீதா வர்கீஸ் அவருடைய 52வது பிறந்த நாளிலே, ஷான் மார்டின் இவருடைய 22வது பிறந்த நாளிலே, அனுரா மடோனா இவருடைய 3வது பிறந்த நாளிலே, மரிய ஷாலினி இவருடைய பிறந்த நாளிலே, கப்ரேலா பால் இவருடைய 1 ஆண்டு பிறந்த நாளிலே, இவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இவர்களுக்காக சிறப்பான விதத்தில் திருப்பலியிலேயே செபிக்கப்படுகிறது. இறைவன் இவர்களுக்கு தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் சக்தியையும் வல்லமையும் ஆசீர்வாதங்களையும் பொழிய வேண்டும் என்று இவர்களுக்காக சிறப்பான விதத்திலே இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் குழந்தை இயேசுவுக்கு நன்றி திருப்பலியாக எலிசபெத் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். ராமமூர்த்தி, டேவிட், எலியாஸ் அவருடைய 4ஆம் ஆண்டு நினைவு நாள், சபரிமுத்து மற்றும் சந்தனமேரி, ஃபாதர் மரிய பிரகாசம் இவருடைய ஆன்மாக்கள் நித்தியலை பாற்றி அடைய வேண்டும் என்றும் இறைவனுடைய இரக்கத்தையும் அவருடைய நிலையான வாழ்வையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவருடைய இவர்களுக்கு இறைவன் அருள வேண்டும் என்று திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். நம்முடைய கருத்துக்களையும் இது வந்து பலிப்பீடத்திலே வைத்து இன்றைய நாளிலே இறைவனுக்கு உகந்த விதத்திலே நாம் வாழ, இறைவனுக்கு நாம் ஏற்ற விதத்திலே வாழ நம்மை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த கல்வாரி பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே உங்கள் பாவமே ஆகையால் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்குள் அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக.
அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து முதல் வாசகம். அந்நாட்களில் பெத்லேமின் குருவாகிய அமத்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரொபெயாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்கிறான். பின்பு அமத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் நீ ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இடம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்தி மரத்தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகனாய் இருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலப்புலம் பங்கு போட்டுக் கொள்ளப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாய் கொண்டு போகப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை குளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விளைவிக்கவை, தேனிலும் தேனடை நின்று சிந்தும் வெளி தேனிலும் இனிமையானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாய்
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1 8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சொந்தங்களே, இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் நம்மை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு நலமான வாழ்வு உண்டு, ஆரோக்கியமான வாழ்வு உண்டு என்பதை வலியுறுத்துகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே பிறந்ததற்கு முதல் காரணம் மனிதனை பாவங்களிலிருந்து மீட்பதற்காக. தந்தை அவருடைய மகனின் வழியாக நம்மை அவரோடு ஒப்புரவாக்கிக் கொள்வதற்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஏணியாக நாம் தந்தையிடம் ஏறி செல்ல அவர் தன்னையே தகன பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கின்றார். இந்த சிலுவையை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் நல்ல கல்வனை போல் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இறுதியிலும் கூட ஆண்டவர் அந்த நல்ல கல்லனை மன்னிக்கின்றார். தன் பணி மனிதனை மீட்பது. அவனுடைய உடல் அளவில் மட்டும் அவனுக்கு ஆரோக்கியம் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று எண்ணவில்லை, அவனுடைய ஆன்மாவையும் காக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு புனித புதுமையிலும் அதை வலியுறுத்துகின்றார். மனிதன் ஆரோக்கியமாக இருக்குன்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா, அவனுடைய உள்ளமோ ஆரோக்கியமாக இருக்கணும். எண்ணம் நன்றாக இருந்தால், எண்ணம் செயலும் நன்றாக இருந்தால் அன்னம் தேசமாயிடும் வடிவில் சொல்லுவார் இல்லைங்களா? நம்முடைய செயல், நம்முடைய உள்ளம், நம்ம அதை முதல்ல தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் உடலளவிலும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். உடல் நமக்கு முக்கியமானது. நம்மை நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு ஒரு இந்த உடலானது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு கிஃப்ட். ஆனால் அந்த உடலிலே இருக்கின்ற ஆன்மா அதைவிட முக்கியமானது. அதற்குத்தான் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கிறது. இஸ்ராயேல் மக்கள், யூதர்கள், ஒவ்வொரு நோயும் அவனுடைய பாவம், அவனுடைய சந்ததி செய்த பாவத்தின் தண்டனை என்பதை அவர்கள் மிகவும் நம்பினார்கள். அதனால்தான் ஆண்டவர் முதலிலே அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கின்றார். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதன் வழியாக அந்த மனிதனுக்கு முதலில் நம்பிக்கையை கொடுக்கின்றார். உனக்கு விடுதலை உண்டு, உனக்கும் உன்னுடைய சந்ததியினருக்கும் உன்னுடைய வீட்டாருக்கும் விடுதலை உண்டு என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார். அந்த மனிதன் எத்தனை பேர் அவர்களை கொண்டு வந்தாங்க? லூக்கா நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா, கூரையை வைத்துவிட்டு அந்த கட்டிலிருந்து இறக்குவார்கள்.
மத்தேயு நற்செய்தியாளர் கொண்டு வந்தார்கள் என்று மட்டும் சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தியாளர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கூரை திறந்துவிட்டு அதன் வழியாக இறக்கினார்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்த மனிதர்கள், அவரை கொண்டு வந்தவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களிலே நாம் பிறருடைய நோயை குணப்படுத்த நாமும் ஒரு வழியாக இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறோம். நம் வழியாக கடவுள் அவருக்கு அந்த இரக்கத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு முறை நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் ஆகியிருந்தாங்க, இங்கே சாந்தி நகர் பங்கு சேர்ந்தவங்க. அவர் ரொம்ப உடல் முடியாமல் இருந்தார். சரி, நன்மை எடுத்துகிட்டு போனேன். அப்போ போனப்போ அந்த மனித பார்த்த உடனே என் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். அவரால் பேச முடியும். அவருக்கு ஒரு பக்கம் பேரலைஸ் ஆகிட்டு அவரால் பேச முடியல. அவர் கண்ணிலேருந்து ஆனால் தண்ணியாக வரும். நான் நன்மை அவருக்கு எல்லாம் கொடுத்து விட்டு ஜெபம் செய்துவிட்டு நான் வந்துவிட்டேன். திரும்ப ஒரு வாரம் கழித்த பிறகு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் இருந்தார். ஆனால் ஒரு பக்கம் அவரால் கம்ப்ளீட்டாக அந்த கை காலெலாம் சுண்டி போய்விட்டு அவரால் கையெல்லாம் உயர்த்த முடியல, அந்த ஸ்ட்ரோக்கால். அப்போ நாங்கள் அவரிடம் நன்மை கொடுத்து விட்டு பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், ஃபாதர், எனக்கு இவ்வளோ மனசில் கஷ்டம் இருக்குது. எனக்கு என்னுடைய சகோதரன், என்னுடைய தங்கச்சி எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறாங்க. எனக்கு நிறைய வீட்டு பிரச்சனைகள், ரொம்ப மன வருத்தம், எனக்கு கோபம் எல்லாம் அது அவருக்கு அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய மனசில் இருந்ததுலாம். அப்போ நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நாம் கிறிஸ்துவர்கள் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும். நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லது நடக்கும், ஆண்டவர் உங்களுக்கு நல்லது செய்வார் என்று சொல்லி அவர் ஒரு 2 வாரங்கள் கழித்து, நான் எல்லா வாரமும் கொண்டு போவேன். ஒரு 2 வாரங்கள் கழித்து அவர் கேரளா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு வந்தாங்க. வந்த உடனே அவருடைய கையெல்லாம் கொஞ்சம் அசைக்க ஆரம்பிச்சாங்க. அவர் கையை தூக்கினார். ஃபாதர், என்னால் அந்த கையெல்லாம் தூக்க முடியுது, கொஞ்சம் வேலைகள்லாம் செய்ய நானே செய்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரே ஆச்சரியம், எப்படி டாக்டர்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸ்ட்ரோக் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா ஒரு சைட் பேரலைஸ் ஆகிடும், ரொம்ப கஷ்டம். அது நர்வ் சிஸ்டம்லாம் இதுவாகிடும், வீக் ஆகிடும். அப்போ அவர் சொன்னார், அதை நீங்கள் சொல்லி போனீங்க இல்லைங்களா, அதை நான் யோசித்து பார்த்தேன். நான் என்னுடைய சொந்த தம்பி, சொந்த தங்கை செய்த தவற்றை நான் மன்னிக்கலைன்னா வேறு யார் மன்னிக்க முடியும்? நான் தினமும் ஜெபம் பண்ணாமக்கிட்ட எனக்கு ஓரளவு அந்த மனசில் இருந்த கோபம் எல்லாம் தனியாக ஆரம்பித்த உடனே நான் நல்லா ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறேன், உணர்கிறேன் என்று அந்த மனிதர் கண்ணில் அப்படியே தண்ணி வடிஞ்சிட்டே இருக்க சொல்லிக்கிட்டு இருந்தார். உண்மையிலே அது ஆண்டவருக்கு மகிமை. இந்த இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். நம்ம எப்போ ஒருத்தரை மன்னிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய உள்ளம் நம்ம பாரமே குறைஞ்சிடும். நம்ம ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஏனென்றால் மன்னிப்பு என்பது நாம் பிறருக்கு கொடுக்கின்ற கொடை. ஆனால் அதே மன்னிப்பு என்பது நம்மை நாம் குணப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு ப்ராசஸ். ஆண்டவர் அதை தான் முதல்ல சொல்கிறார். மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு தேவை. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் அவன் தானாகவே நலமடைந்து விடுவான், நலமாக வாழ ஆரம்பித்து விடுவான், நல்ல மனிதனாக மாறிவிடுவான் என்று யூதர்களுக்கு அதை அந்த பரிசேயர்களுக்கும் சதிசேயர்களுக்கும் உணர்த்துகின்றார். இன்றும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அந்த அதிகாரம் உண்டு என்பதை நம்முடைய ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக நாம் நம்புகின்றோம். ஆனால் ஒரு சிலர்கள் பரிசேயர்களைப் போல, சதிசேயர்களைப் போல எப்படி ஒரு அருட்தந்தை, ஒரு ஃபாதர், ஒரு பாஸ்டர் மன்னிப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவர்கிட்ட நேராக சொல்லிடலாமே. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தந்தை கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அதிகாரத்தை அவருடைய வழியில் வருகின்ற, அவருடைய அந்த நல்லாயின் பணியை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குருக்களுக்கும் அளித்திருக்கிறார். எனவே பாவ சங்கீர்த்தனம் என்பது ஒரு குணமளிக்கும் வழிபாடு,
ஒரு குணமளிக்கும் ரிச்சுவல். அதனால தான் நம்ம எப்பொழுதெல்லாம் உடல்நலம் குன்றியிருக்கிறோமோ இல்லை மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ ஆண்டவரிடம் அந்த குருவிடம் வந்து ஒரு நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்தோம் என்றால் உண்மையிலேயே நாம் ஆண்டவருடைய அந்த அருள் நம்மை ஒரு நலமாக வாழ வைக்கும். இதை உணர்ந்தவர்களாய் நாம் இன்றைய திருப்பலியிலே இறைவனிடம் கேட்போம். ஆண்டவரே, என் உள்ளிருக்கின்ற இருளை அகற்றும். நான் பாவம் செய்திருந்தால், என்னுடைய சந்ததியினர் பாவம் செய்திருந்தால் அவற்றிலிருந்து எனக்கு குணமளித்தலை தாரும். நாம் நலமாக வாழ என்னை ஆசீர்வதியும் என்று திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, நீரே அருள்கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் முது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே முது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவான் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியாக நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய
உளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாரோ, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அங்கே நிறைவு பெறச் செய்தருளும். நீர் உலகில் உம்மிடம் அழைத்துக் கொண்ட அடியார்களை இன்றைய தெய்வீக திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் எல்லா ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் யார் உன்னைய ஆன்மாக்களையும் எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மறித்த சகோதர சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்று அவர்களை உம் பிரசன்னத்திலே அழைத்து வாரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய், குறிப்பாக இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற எல்லோரையும் இறைவானீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய கிருபையாருடைய வல்லமையால் நிலைக்கு உடல் ஆரோக்கியத்தையும் குடும்பத்திலே அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, எல்லா வளங்களையும் வரங்களையும் இவர்கள் மேல் பொழிந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்தோர், இன்று நாங்கள் நினைவு கூறும் போர்ச்சுகல் நாட்டு எலிசபெத், புனித எலிசபெத் ஆகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியுடன் வாழ அருள் புரிவீராக. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் விண்ணக பேரின்பத்திற்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் அனைவரும் இப்பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள்.
யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறரன்பு சுடர் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களின் கட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகம் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருந்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியையும் அகிலமெங்கும் அறிவதாக. என்றென்றும் போற்றுதலுக்குரிய எம் கடவுளாகிய உமைக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் கொடுத்து உணவாக கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் அவரின் நம்பிக்கை வைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது.